யாருக்கு கைத்தட்டல்? ஒரு மாபெரும் கூட்டத்தில் யாருடைய பேச்சு அதிக கைத்தட்டல் பெறும் என்று 2 பேச்சாளர்களிடையே போட்டி. கூட்டம் தொடங்குவதற்கு முன் இருவரும் ஒரு அறையில் அமர்ந்து குறிப்பு எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு வர அவரது குறிப்புகளை மேஜையிலே வைத்துவிட்டு அவர் எழுந்து வெளியே சென்றார். அவர் திரும்பி வருவதற்குள் எதிர் பேச்சாளர் அந்த குறிப்புகளை படித்து விட்டார். கூட்டம் துவங்கியது. குறிப்பை படித்தவருக்கு தான் முதலில் பேச வாய்ப்பு. அவரின் குறிப்புகளை எல்லாம் தன்னுடைய கருத்துகள் போல் பேசி அதிக கைத்தட்டல் பெற்றார். 2வது பேச்சாளருக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அவர் மைக்கை பிடித்தார். முதலில் எனக்கு முன்னால் பேசிய நண்பருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தொண்டை சரியில்லாததால் பேச முடியாது. எனவே என்னுடைய உரையை நீங்கள் வாசிக்க முடியுமா என்று கூட்டம் துவங்குவதற்கு முன் கேட்டேன். அவர் பெருந்தன்மையாக ஒத்துக்கொண்டார். அவருக்கு என் நன்றிகள் என்று கூறி அமர்ந்தார். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவதுதான் புத்திசாலி